ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரேம்ஸ்னு என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு நார்மல் வெப்பேஜ் மாதிரி தான் தெரியுது இல்லையா? ஆனால் இதை நம்மளால் டைரெக்டாக ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா இந்த வெப்பேஜில் இந்த பர்டிகுலர் பாக்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம். ஓகேவா? அதனால தான் நம்ம இதை டைரெக்டாக ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ப்ரோக்ராமில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இந்த யூஆரில் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் ஃப்ரேம் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. இதில் யூஆர்எல் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். டிரைவர் டாட் கெட்டில் யூஆர்எல் பேஸ்ட் பண்ண போகிறோம். மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா அந்த பாக்ஸ்குள்ள இருக்க எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட், இந்த யூசர் நேமை ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஐடி இருக்கு, அதனால ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம். பை டாட் ஐடி யூசர் நேம் செமிகோலன். அண்ட் இது வந்து ஒரு யூசர் நேம் எலிமெண்ட். ஆல் ரைட், யூசர் நேம் டாட் சென்ட் கீஸ் கணேஷ் செமிகோலன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக டெக்ஸ்ட் எதுவும் என்ட்ரு ஆகலை, ஏன்னா எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு. நோ சச் எலிமெண்ட் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இல்லைன்னு சொல்லுது. இங்கே தான் நீங்கள் ஃப்ரேம்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்க்க நார்மல் வெப்பேஜ், அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து ஃப்ரேமால் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்க்ரால் அப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த டிவ் இது ஒரு போர்ஷன் கரெக்டாக. இந்த டிவ்வுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஃப்ரேம் டேக்குள்ளே எழுதப்பட்டது. ஓகே, ஒரு ஐ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் எலிமெண்ட்டில் டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த ஐ ஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே எழுதுகிற எலிமெண்ட் எல்லாமே, அதாவது ஐ ஃப்ரேம் அப்படின்ற இந்த கான்செப்ட்குள்ளே எழுதுகிற எலிமெண்ட் எல்லாமே நம்மளால் டைரெக்டாக ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஐ ஃப்ரேம்குள்ளே தான் இந்த HTML இருக்குது. ஐ ஃப்ரேம்குள்ளே தான் இந்த கண்டென்ட் இருக்குது. ஐ ஃப்ரேம்குள்ளே தான் இந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ இது என்டையர் பாக்ஸ் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த ஐ ஃப்ரேம்குள்ளே எழுதப்பட்டிருக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது நம்ம டைரெக்டாக இதை இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், பக்கத்தில் இருக்க டேப் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட் பண்ணணும்னா அதுக்கு ஸ்விட்ச் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஒரு அலர்ட் ஒர்க் பண்ணணும்னா அதை ஸ்விட்ச் பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரேம்குள்ளே முதல்ல நம்ம ஸ்விட்ச் ஆகணும். அப்போ தான் நம்மளால் எலிமெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான கோட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. ஓகேவா? டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் என்னென்னலாம் பாஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். இந்த ஃப்ரேம் டேக்ல, ஐ ஃப்ரேம் டேக்ல பெரும்பாலும் ஐடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த ஐடியை டைரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? லாகின் ஃப்ரேம் ஐடி. இப்போ என்ன நடக்கும்னா, அந்த ஃப்ரேமுக்கு சுவிட்ச் ஆகும். இப்போ டிரைவர் வந்து அந்த ஃப்ரேமை ஃபோக்கஸ் பண்ணது. இப்போ உங்களால் அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியும், என்டர் பண்ண முடியும். சரியா? நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? கணேஷ் டைப்பாக இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கோம். இப்போ ஃப்ரேமை வந்து நம்ம அந்த ஃப்ரேம் டேகோட ஐடி யூஸ் பண்ணலான்னு சொன்னோம்ல, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகேவா? அந்த வெப்பேஜில் நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஃப்ரேம் எத்தனாவது ஃப்ரேமோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷனாக பாஸ் பண்ணணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கிட்ட நிறைய ஃப்ரேம் இல்லை, ஒரே ஒரு ஃப்ரேம் தான் இருக்குது. அதனால 0th இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? கணேஷ் டைப் ஆயிருச்சு. அப்போனா அந்த ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக என்னன்னா, இந்த ஃப்ரேம் டேக்கே நம்ம ஒரு எலிமெண்ட்டாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஐடி நம்ம பார்த்துட்டோம், டேரெக்டாகவே போடலாம். இல்லை எனி லொக்கேட்டர் ஐடி யூஸ் பண்ணலாம், நேம் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பாத் யூஸ் பண்ணலாம். எனி லொக்கேட்டர் உங்களுக்கு இருக்கோ அதை முதல்ல காப்பி பண்ணிக்கோங்க.
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஃப்ரேமையும் ஒரு எலிமெண்ட்டாக வாங்க போகிறேன். வெப் எலிமெண்ட் ஐ ஃப்ரேம் ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி. ஓகே, நான் நேம் சொன்னேன்ல, பை டாட் நேம் செமிகோலன். ஸோ டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று அந்த ஃப்ரேம் டேக்கோட ஐடியை பாஸ் பண்ணலாம், இல்லை இண்டெக்ஸ் பொசிஷனை பாஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த ஃப்ரேமோட எலிமெண்ட்டை பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஃப்ரேம் ஸ்விட்சாக இருக்குது, யூசர் நேம் என்ட்ரு ஆயிருக்கு. இதை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால் அந்த ஃப்ரேம்ஸை ஆட்டோமேட் பண்ண முடியும். யூசர் நேம் பண்ணலாம், இல்லைனா அடுத்து என்ன இருக்குது, இப்போ யூசர் நேம், அடுத்து பாஸ்வேர்ட், லாகின், இது எல்லாமே உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ நான் அதை பற்றி இப்போ பேசல. எனக்கு மெயின் பேஜை திரும்பவும் டைரெக்டாக ஆட்டோமேட் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் பேஜின்னு இருக்குல்ல, இங்கே ஒரு லேபிள் இருக்குது, இதோட எக்ஸ்பாத்தை நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா, இந்த எலிமெண்ட்டை நம்ம ரீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் டாட் கெட் டெக்ஸ்ட் செமிகோலன் அண்ட் மெயின் ஹெட்டர். இதான் இதோட வெப் எலிமெண்ட். ஓகேவா, ஓகே, கெட் டெக்ஸ்ட் நான் டேரெக்டாக போட்டேன். எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மெயின் ஹெட்டர் டாட் கெட் டெக்ஸ்ட். ஓகேவா, இப்போ நான் அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கேன், யூசர் நேம் என்டர் பண்ண முடியுது என்னால். இப்போ திரும்பவும் ஃப்ரேமை விட்டு வெளியே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை நம்மளால் ரீட் பண்ண முடியாதுன்னு பார்க்க போகிறோம். என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கன்சோலில் இந்த டெக்ஸ்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியல. காரணம் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணி ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுறோம்ல, திரும்பவும் அந்த ஃப்ரேமை விட்டுட்டு வெளியே வந்துட்டு தான் கண்டினியூ பண்ணணும் ஆட்டோமேஷனை. அப்போ திரும்பவும் ஃப்ரேம் விட்டு நம்ம வெளில வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மெயின் ஃப்ரேம் ஆட்டோமேட் பண்ணுற கோடுக்கு முன்னாடி டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டிஃபால்ட் கண்டென்ட். ஓகேவா, டிஃபால்ட்டாக லோட் ஆன கண்டென்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுன்றது தான் இதோட அர்த்தம். செமிகோலன். இதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட் ஆகுதான்னு பார்ப்போம். பாருங்க, கணேஷ் டைப் ஆயிடுச்சு. இப்போ கன்சோல்லையும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ், பேரண்ட் பேஜ், இந்த வேர்டு பிரிண்ட் ஆயிருக்கு. சிம்பிள். இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரேம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த செஷன். பை.